ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த பொங்கல் லீவுக்கு 3 நாள் 3 ஊருக்கு நாங்கள் வந்து ட்ரிப் போயிருந்தோம். ரொம்பவே ஜாலியாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. இப்போ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொங்கல் லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகூர், தஞ்சாவூர், வேளாங்கண்ணி இந்த 3 ஊருக்கு போகிறதாவும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் ட்ரெயினில் போயிருந்தோம். ட்ரெயினில் போகிறதுனாவே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ சேலம் டு நாகூருக்கு மட்டும்தான் வந்து ட்ரெயினில் போக முடியும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர், வேளாங்கண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போகணும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நாகூருக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப்பை இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸில் நிறைய ஹோட்டல் இருக்கும். இங்கே ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், தேங்காய் பால், புட்டு, பரோட்டா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க. எது வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹோட்டலெல்லாம் தாண்டி தான் சர்ச்சு வரும். அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போனோன்னா நிறைய கடை வீதிகள் இருக்குது. அதுவும் கடற்கரைக்கு போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைனாக கடை வீதிகள் தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் வியூ வந்து சூப்பராக இருக்குது. நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட்டாகவும் இருக்குது இடம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் எங்கள் பசங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காலையில் டைம் போயிருக்கோம். அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். பாருங்கள் சைடில் 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூங்கா மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. காலையில் டைம் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே அமைதியாகவும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா நீட்டாக வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னே இருந்தது. அதனால் சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் நல்லா நீட்டாக வந்து சுற்றி பார்த்தோம். இடமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி வேளாங்கண்ணின்னு சொன்னாலே இந்த சர்ச்சு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ரொம்பவே சூப்பராகவும் நல்ல பெரிய இடமா நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாம் நல்லா சூப்பராக சுற்றி பார்க்கலாம். இப்போ என்ட்ரன்ஸில் வந்து தாண்டிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது. நாங்கள் எப்போ நாகூர் ட்ரிப் வந்தாலும் இந்த வேளாங்கண்ணி ஊரையும் சுற்றி பார்த்துட்டு தான் போவோம். ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பஸ் ட்ராவல் வந்து பண்ணணும். ரொம்பவே இடம் வந்து நீட்டாக சூப்பராக இருக்கும். அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ஃபால்ஸ் எல்லாம் நல்லா ஆன் பண்ணி விடுவாங்க. பார்க்குறதுக்கு வியூ நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ச்சு மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா அந்த பக்கம் பெரிய சர்ச்சாக இருக்குது. பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. காலையில் டைமே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்னும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். இப்போ உள்பக்கம் சர்ச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு சைடில் நடந்து வரும்போது இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எந்த மதமாக இருந்தாலும் எல்லா பண்டிகையையும் கொண்டாடுறது நம்ம இந்தியா மட்டும்தான். ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் பொங்கலுக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் கடை வீதி பக்கம் வந்துட்டோம். இங்கே லாஸ்ட்டு கடற்கரை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃபுல்லாக கடைகள் தான் இருக்கும். பாத்திரக்கடை, துணிக்கடை, ஐஸ்கிரீமு, ஃப்ரூட்ஸு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். லைனாக சுற்றி பார்த்துட்டே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து நம்மளுக்கு முன்ன பின்ன இருக்கும். நம்ம வந்து எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். 10 ரூபா பொருள், 20 ரூபா பொருள் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். வேளாங்கண்ணிக்கு வரவங்க இந்த கடை வீதியை சுற்றி பார்க்காம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே ஃபேமஸான இடம்னு சொல்லலாம். நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிட்டு தான் போவோம். அதோட குழந்தைங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட்டான டாய்ஸு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். 10 ரூபா பொருள், 20 ரூபா பொருள் இந்த மாதிரி கடைகளும் இருக்குது. குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேமிங் கடைகளும் இருக்குது. நம்ம வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். டைமே வந்து நம்மளுக்கு பத்தாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலராக மெழுகுபத்தி, பாத்திரம், டிஃப்ரெண்ட்டான பாத்திர வகைகளும் நிறைய இருக்கும். வளையல், கிளிப்ஸு இந்த மாதிரி ஐட்டமும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக இருக்கும். நம்ம வந்து எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியாது. அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் இந்த வெக்கேஷனுக்கு வந்து இந்த மாதிரி வேளாங்கண்ணி டூருக்கு போயிருப்பீங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி டூர் போனீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிலைகள் இருக்குது. இது வந்து நம்ம வந்து கோயிலுக்கும் வாங்கிட்டு போகலாம், இல்லைனா வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான சிலைகள் இருக்குது பாருங்கள். இந்த வேளாங்கண்ணி கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா 2-3 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையாக உள்ளே மட்டும் சுற்றி காமிச்சிருக்கேன். மற்ற கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தே வியூ காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு கடையாக சுற்றி பார்க்கணுன்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும். நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மட்டும்தான் சுற்றி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா எல்லா கடைகளையும் வந்து சூப்பராக சுற்றி பார்க்கலாம். ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வழியாக எல்லா கடைகளையும் நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பீச்சுக்கு வந்துட்டோம்.
பாருங்கள் இந்த கடற்கரை பக்கம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு சூப்பராக காற்று வீசுது. பாருங்கள் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, கடை வீதிகளும் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அதிகமாக விற்கிறாங்க. இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லை, நம்ம வந்து பீச்சில் நல்லா விளையாண்டுட்டு என்ஜாயும் பண்ணலாம். அதோட நம்மளுக்கு வந்து சாப்பாடு ஐட்டமும் இங்கே நிறைய கிடைக்கும். அப்புறம் மீன் வகைகள், அப்புறம் மீன் குழம்பு, சாப்பாடு, பரோட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து இங்கே சைடில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எப்போ வேளாங்கண்ணி வந்தாலும் இந்த பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு மதியம் ஒரு டைம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் வகைகள் கொஞ்சம் ரேட் அதிகம்தான், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து எது வேணுமோ நாமளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மீன் வகை வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. சாப்பாடும் அந்த மாதிரி தான், எது வேணுமோ அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரேட் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ வேளாங்கண்ணி மட்டும்தான் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம். இன்னும் நாகூர் கடற்கரை, தஞ்சாவூர் இதெல்லாம் நான் சுற்றி காமிக்கல. அதெல்லாம் காட்டணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் வரக்கூடிய வீடியோக்களை நான் அப்லோடு பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.